இன்றைய மன்னா எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கடந்த சில நாட்களாக போராட்டங்கள், யுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்படி வருகிறது? சில நேரங்களில் கர்த்தரே நம்முடைய யுத்தத்தை பண்ணுகிறார். சில நேரம் நம்மள கர்த்தர் அந்த யுத்தங்களிலே உறுதியாய் நின்று மேற்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார். இங்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். போராட்ட காலங்களில நாம் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுவதுதான் கர்த்தருடைய ஆலோசனையாக இருக்கிறது. யுத்தங்களை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய யுத்தங்களை பண்ணுவார். அதே நேரத்தில் நாம் அவைகளை எதிர்த்து நிற்பதற்கு அவருடைய வல்லமையினால பலப்பட வேண்டும். கர்த்தருடைய சத்துவம் இல்லாமல், கர்த்தருடைய வல்லமை இல்லாமல் நம்மளால பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க முடியாது. பிசாசின் போராட்டங்களை எதிர்த்து நிற்க முடியாது. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை நம்முடைய வல்லமையினாலும் பலத்திலும் நிரப்ப விரும்புகிறார். எப்படி இந்த கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும்? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவானவர் சொன்னார், பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று. பரிசுத்தாவியானவர் இந்த வல்லமையும் பலனையும் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அவருடைய ஆவினால் நிரம்பி இருக்கும் போது நம்முடைய எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்வதற்கு அது பலனாயிருக்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அவருடைய ஆவியை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்ல விரும்புகிறார். அவருடைய சத்துவத்தினாலும் வல்லமையினாலும் பலத்தினாலும் நிரம்பிடுங்க. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய சத்துவத்தினாலும் உங்களுடைய வல்லமையினால் நீர் எங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறக்கா நன்றி. உங்களுடைய பரிசுத்த கரம் உங்களுடைய பிள்ளைகள் மீது வரட்டும். உங்களுடைய வல்லமை உள்ள கரம் உங்களுடைய பிள்ளைகள் மீது வைக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்புவீராக. அன்றே நாங்கள் முறிந்து போகாதபடி உறுதியாய் நிற்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தர வல்லவராக இருக்கிறீர். உங்களுடைய சத்துவத்தினால் வல்லமையினால் நிரப்புவீராக. இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார்.